இங்கு ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் மாபெரும் மாநில அளவிலான குத்துச்சண்டை போற்றி 600 வீரர்களை உட்கொண்டு தமிழ்நாடு முழுக்க கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் பெங்களூரு, ஆந்திரா, ஏன் பிற மாநிலங்கள், தென்னிந்திய மாநிலங்கள் அனைவரும் பல வீரர்கள், குழந்தைகள், சிறார்கள், 6 வயதிலிருந்து 40, ஏன் 40 தாண்டியும் வீரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று சிறப்பாக செயல்பட்டனர். இதற்கு முழு மூச்சோடு செயல்பட்ட அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்துடைய இளைஞர்கள் மற்றும் எவர்லாஸ் பிரிவுடைய வீரர்கள் மற்றும் கம்யூனிஸ்ட தோழர்கள் அனைவருக்கும் மாபெரும் புரட்சிகர வாழ்த்துக்கள். இந்த போட்டி வெற்றிகரமாக அமைந்தது என்பது ஐயா தோழர் நல்லக்கண்ணு 101வது பிறந்தநாளில் இந்த போட்டி நடைபெறுகிறது. இது அனைத்தும் அவருடைய நல்லாசியினால் இந்த போட்டி மாபெரும் வெற்றி அடைந்துள்ளது. இதே போன்ற போட்டிகள் இனி வருங்காலங்களில் மாபெரும் அளவு நடைபெறும். இவை அனைத்தும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்துடைய ஒரு விளையாட்டு அமைப்பு, ஒரு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஃபார்ம் மூலியமாக நடைபெறும். அதை நாம் வழிநடத்தி சென்று தமிழகம் அனைத்து மாவட்டங்களிலும் இதை போன்ற போட்டிகளை நடத்த வேண்டும். இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும். அவர்களுக்கு ஒழுக்க நெறிகளை மேம்படுத்த வேண்டும். மேலும் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக விளையாட்டு என்பது இருக்கும், எப்பொழுதும் இருக்கும். இனிவரும் காலம் வளம் வாய்ந்த சக்தி வாய்ந்த இளைஞர்களை உட்கொண்ட காலமாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய மாபெரும் விருப்பம். அதற்காக இந்த போட்டி ஒரு தொடக்கமாகவும் புரட்சிகர துவக்கமாகவும் உள்ளது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போட்டி. ஏனென்றால் இது இந்த நேரத்தில் முக்கியமாக தேவைப்படும் போட்டி. வட சென்னையில் இளைஞர்களை போதையின் பக்கம் இருந்து திசை மாற்றி அவர்களை விளையாட்டின் பக்கம் திருப்பி அதன் மூலம் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இளைஞர் படையையும் உருவாக்குவதே நம்முடைய நோக்கம். அது சமுதாயத்தின் தேவையும் கூட. மேலும் தோழர் நல்லக்கண்ணு என்பவர் வாழும் வரலாறு. அவர் வாழும் காலத்திலேயே அவரை மேற்கோள் காட்டி அவருடைய பெயரில் நடத்தப்படும் இந்த போட்டி என்பது உண்மையில் ஒரு வரலாறாக அமையும். மேலும் இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் இந்த போட்டியை நடத்த என்னுடன் முழுதும் சிரம் மேற்கொண்டு செயல்பட்ட இந்த வடசென்னை மாவட்டத்துடைய செயலாளர், வடசென்னை செயலாளர், சிபிஐயுடைய செயலாளர் தோழர் வெங்கடேசன் அவர்களுக்கும், அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்துடைய செயலாளர் தோழர் காவேரி செல்வம் அவர்களுக்கும், அனைத்து இந்திய மாணவர் மன்றத்துடைய செயலாளர் தோழர் ராமசாமி போன்ற இளம் ரத்தங்கள், துடிக்கும் ரத்தங்களால் இந்த போட்டி சிறப்பாக அமைந்துள்ளது. இதை பேசுவதனால் நான் முதியவன் அல்ல, நானும் இளம் ரத்தம் தான். என்னை போன்ற பல இளைஞர்கள், மாணவர்கள் இனி வரும் காலங்களில் விளையாட்டை மேற்கொள்ள வேண்டும், மேலும் மாபெரும் சாதனைகளை படைக்க வேண்டும் என்பதே